ஏன்னா வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன் இல்ல. இது என்னோட இன்ஸ்டா பேஜ். ஸோ ஜிஜே ப்ராஜெக்ட் ஹப் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸு ஸோ IEEEக்கான பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் தீசஸ் பேப்பர்ஸ், அப்புறமா பிபிடி, டாக்குமெண்டேஷன், கம்ப்ளீட் கோட் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் வந்து கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸாக வேணும்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு ட்ரஸ்ட்டபுளாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃப்ராட் வேலைலாம் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டுலாம் போயிடுவாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் கேட்டு அதுக்கான பட்ஜெட் நான் சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் அது ஓகேவா இருந்தால் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைக்கு வந்துடும். டாக்குமெண்டேஷனாலும் ஓகே, பிபிடினாலும் ஓகே, எது இருந்தாலும் நமக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துர்லாம். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டா பேஜ் தான் என்னோடய இன்ஸ்டா பேஜ். அதே மாதிரி அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னொரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் பார்க்கவே பார்க்காதீங்க, நான் பிளாக் கூட பண்ணிட்டு போயிடுறேன், ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா. இந்த நேம் கூட நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு வந்து அது பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஓகே. ஸோ இது என்ன அப்ளிகேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக் அப்ளிகேஷன்ஸ். எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க ஃபேக்குன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரியல் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஃபேக் சைனீஸ் அப்ளிகேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிறிஸ்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்லா ஆப்பும் ஒரே மாதிரி தான். எப்படி இருந்தாலும் லோன் கட்டலாம் ரொம்ப இது தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இந்த 7 days லோன் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். நான் எதுவுமே இல்லை, நான் வந்து ரிவ்யூஸே போய் காட்டுறேன் பாருங்கள். அதாவது லோன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது க்ளோஸ் பண்ணுறதுக்கான பிஃபோர் டியூ டேட்டே வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணப்போ அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி 1/2 hour மேலே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வெரி பேட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம் எல்லாத்தையுமே. ஐ குட் நாட் ஓப்பன் மை ஆப் சின்ஸ் லாஸ்ட் 3 weeks. ஹவ் ஐ கேன் ரீபே த லோன் பாருங்கள். இதெல்லாம் ரீசெண்டாக வந்தது. இந்த மார்ச் மாதம் இதெல்லாம் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தாவே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஆத்தரைஸ்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் இருந்தால் சரி. இப்போ 500K டவுன்லோட்ஸ். இதில் எத்தனை பேர் என்னென்ன ஏமாற்றிருக்காங்க, என்ன ஆயிருக்குன்னு எதுக்குமே தெரியல. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தட்ஸ் ஓகேவா சைனீஸ் ஆப்பாக இருக்கும். எல்லாம் வந்து ஆர்பிஐயோட அஃபிஷியல் பார்ட்னர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா. நான் உங்களுக்கு இங்கே ஏதாவது லிஸ்ட் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 8,997 ரூபா வந்திருக்கும். 1000 ப்ராசஸிங் ஃபீ போக 2,000 சர்வீஸ் சார்ஜ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பட் எப்படி இவ்வளோ, அதாவது நீங்கள் கணக்கு போட்டு இதே 3,000க்கு மேலே தாண்டி போகுது. அது எப்படி இவ்வளோ வரும்னு தெரில. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை 4,359. பட் நீங்கள் ரீபேமெண்ட் ஓகே உங்களுக்கு புரியுதா இல்லையா. நீங்கள் எடுக்க போகிற அமௌண்ட் 10,000. பட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் கிட்டத்தட்ட 5,000 எக்ஸ்ட்ரா. 5,000 to 6,000 எக்ஸ்ட்ரா. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் தயவுசெய்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிறது ஒரு எமர்ஜென்சி லோன். ஓகேங்களா. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ ஒரு இவ்வளோ பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்து அது உங்களுக்கு கடைசியில் இஷ்யூ ஆகிடக்கூடாது. அதனால் சொல்கிறேன். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, இப்போ 18 years வந்து இருக்கணும். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சைடில் வந்து எல்லாமே ஓகே நம்ம கட்டலாம் கொஞ்சம் டிலே கட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்க. பட் அது என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபோட்டோவை ஆஃப் பண்ணுறது, இல்லை உங்கள் மெசேஜ்க்கெலாம் எல்லாத்தையும் எடுத்து லீக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுலேருந்து எப்படி ப்ரோ ஃபஸ்ட்டு நான் வெளியே வர்றதுக்கு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இது வந்து 100% எஃபெக்டிவாக எனக்கு தெரியாது. ஓகேவா. ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் அமௌண்ட் பே பண்ண முடியலன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். அவங்க சைடில் த்ரெட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே சைபர் செல்லில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா. வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு சில பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க டேட்டாஸ் அவன் எடுக்க முடியும். அது வரைக்கும் அவன் டேட்டாஸ் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு அலோ பர்மிஷன் அதேமாதிரி நீங்கள் டினை கொடுத்தா கூட அந்த அப்ளிகேஷன் உள்ளே போகாது. நீங்கள் அலோ கொடுத்தா கூட அந்த அப்ளிகேஷன் உள்ளே போகும். ஸோ நீங்கள் அலோன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவன் டேட்டாஸ் எல்லாம் அவன்கிட்ட போயிடுது. ஃபுல்லாக அவன் எடுக்க மாட்டான். அவன் ஒன்று ரிமோட் மாதிரி இருக்கும். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவன் வந்து வெயிட் பண்ணுவான் நீங்கள் கட்டுறீங்களா பார்த்துட்டு. செகண்ட் விஷயமா, ஸோ இந்த அலோ பர்மிஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க.
அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பு கண்டிப்பாக உங்களுக்கு போயிருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. இந்த சிம் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஏன் ப்ரோ இவ்வளோ பயமுறுத்துறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எக்கச்சக்கமாக வந்து இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. இதனால சில பேர் வெளியே சொல்ல முடியாமலாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஓகேவா. எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வரும். அதனால் நான் கமெண்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ண விரும்பல. ஓகேவா. ஸோ இவ்வளோ ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது இந்த 7 டேஸ் லோன் ஆப்பில். இதே நீங்கள் ஒரு நல்ல லோன் ஆப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிவ்யா, அப்புறம் வந்து சரி நிவ்யா சம்திங் இருக்கும். அப்புறம் வந்து எம்பாக்கெட் வந்து நான் சஜஸ்ட் ஓகே. ஏன்னா அவங்க சைடு நம்மளுக்கு கிரேஸ் பீரியட் இருக்கும். ஆனால் பெனால்ட்டி போடுவாங்க. பட் கிரேஸ் பீரியட்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக கொடுப்பாங்க நம்மளுக்கு. கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா வந்து யோசித்து பார்த்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் எமர்ஜென்சியாக வேணும் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்லேருந்து எடுத்துகிட்டு கடைசியில் நீங்கள் ரொம்ப பிரச்சனையை மாட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து யோசித்து கூட எடுங்க. நான் என் சேனல் வந்து பாருங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன். எக்கச்சக்கமான சேனல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. என்றைக்குமே வந்து லோன்றது அது ஒரு இப்போ ரீசெண்டாக மூவிஸில் தான் ஒரு வியாதி வியாதி மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜிடிஏ ப்ராஜெக்ட் ஹப் இந்த வீடியோ கீழே அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.